அதான் பார்த்தீங்கன்னா ஆணவம் பாருங்கள் உயிருக்கு விபரீத உணர்வுகளை ஏற்படுத்தும். இந்த பொய்ன்னு சொல்லிட்டோம், அது நம்ம கேட்குதா இது தெரியாது. ஐயா அப்போ ஆணவம் எங்கே இருக்குதுன்னா இதுதான் பாவம், அது எங்கே இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. யாருன்னா அந்த ஐயா எனக்கு ஆணவம் போயிடுச்சின்னு சொன்னாலே அந்த வார்த்தையிலே அது நிற்கும். அதுதான் குற்றம். இது என்னன்னா அந்த இந்த சந்திரமுகி படத்தில் சொல்லுவார் பாரு, பாவங்க சந்திரமுகின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு போகிறதே அவங்களுக்கு தெரியாதுன்னு ரஜினியோடைய உருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. அதை தான் இங்கே ஆசிரியர் கொடுப்புருக்குன்ற. அப்படி ஆனால் ஆணவம் என்ற ஒரு மலம் பட்டினுக்குதுன்னே அந்த உயிர் தெரியாமல் வாழுது. என்ன சொல்கிறது? இப்போ அதில் இப்போ பாருங்கள், சிறைப்பட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு நாளாச்சும் நம்ம அதை பற்றி கவலைப்படுறோமா? ஏன்னா நம்மளுக்கு இந்த கவலையே பெருசாகுது. அது நம்மளை வீட்டுக்காரு மட்டும் இல்லை பசங்க அதே தானே நினச்சிருக்கிறோம். அங்கே போல் வேலையில் சிறையில் இருக்கிறோம். இதை பாருங்க, நம்ம இருக்கிறதே சிறை. எது? உடம்பாகிய சிறையில் கட்டுண்டு இருக்கிறோம். அதை மறந்துட்டு ஏற்கனவே அதுவே அதை நினச்சா ஓன்னு அழுகணும். அதான் ஃபஸ்ட்டு நம்ம இதுவில் இருக்கிறத நினச்சா ஃபஸ்ட்டு அழுகணும். ஆனால் இதை விட்டுட்டு இதை வச்சு அழுகும் போது இது எல்லாத்தையும் இந்த சாமி நம்மளை பார்த்து சிரிப்பாரா? சிரிக்க மாட்டார். அவருக்கு சிரிக்கிறத தவிர வேறு வேலை தெரியாது. அவருக்கு என்ன தெரியுமா? சிரிக்கிறத தவிர ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ இந்த குழந்தை பாவம் என்னங்க பண்ணுறது, திருடுறது தப்புன்னே தெரியாமல் திருடின்னு தான். அப்போ இந்த ஆணவ மலமாக இருளி நம்ம இருக்கிறவமாச்சே கொஞ்சம் தெரிஞ்சிக்கூடாதா? அதை பற்றியாச்சும் கொஞ்சம் புரிதல் வேணும். பாருங்க, ஆணவமாக இருள் தான் நம்ம இருக்கும். ஆனால் அது நம்மளை கொஞ்சமாச்சும் வெளிப்படுத்திக்குதா? இல்லை. அது தனக்குள்ளவே இருந்து எல்லாம் என் செயல் என்று முனைந்து எழும். இப்போ நானே வந்தேன் வகுப்புக்கு, நானே படிக்கிறேன், நானே எல்லாம் செய்கிறேன், நான் தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த எண்ணத்தை நம்மளுக்கு உருவாக்கி தரும். ஆனால் இதெல்லாம் இறைவனாகிய செயல் என்பது அது உயிர் புலனை தெரிஞ்சிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆணவ மலம் மறைச்சிடும். எல்லாம் இறை செயல், எல்லாம் அவன்தான் இருக்கும் போது நம்மளுக்கு கர்மா உருவாகாது. அப்போ எல்லாம் இறைவன் செயலாகவே மாறிடும்.